அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் பிப்ரவரி 23 மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வருகிறார். தங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். அவர் 8ஆம் இடமாகிய அஷ்டமம் இடத்துக்கு வந்தால் கூட எந்த பாதிப்பும் கிடையாது. குடும்பத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். சீரான உறவு இருக்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வர். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். குடும்ப செலவுக்கு தேவையான பண உதவிகள், பண வரவுகள் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். மங்களகரமான காரியங்கள் நடைபெறும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் நன்றாக நடைபெறும். என்றைக்கோ கடனாக கொடுத்த பணம் நல்ல விதத்தில் தங்களை தேடி வரும். எல்ஐசி பாலிசி போன்றவற்றை பண முதலீடுகள் செய்வோர் ஃபைனான்ஸ் போன்றவற்றில் தாராளமாக முதலீடுகள் செய்யலாம். பழைய கடன்களை அடைத்துவிட்டு சேமிப்பினை தொடர்வீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சமையல் தொழில், மருந்து வியாபாரம், பட்டாசு தொழில், பூமி சம்பந்தப்பட்ட தொழில், செங்கல் சூளை, கமிஷன் வியாபாரம் நடத்துவோருக்கு அபரிமிதமான லாபம் உண்டு. சேமிப்பினை தொடர்வீர்கள். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும். வருமானம் அதிக அளவில் இருப்பதால் சேமிப்பீர்கள். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்ற துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு தாங்கள் விற்பீர்கள். ஆகவே தங்களை பொறுத்தவரை என்றுமே தங்களுக்கு பாதிப்பு எப்பொழுதுமே கிடையாது. இந்த செவ்வாய் பயிற்சியினால் நன்மைகள் அதிகரிக்கும். சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். தங்களை புரிந்து கொள்ளாமல் தங்களிடம் வம்பு வழக்கில் ஈடுபட்ட சகோதரர்கள் தற்சமயம் நட்புறவு பாராட்டுவர். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். ஆக மொத்தம் கடகராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நன்மையை தரும். மங்களகாரகன் என்போம், அங்காரகன் என்போம். இந்த செவ்வாய் கிரகம் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குருவின் பார்வையும் பெறுவதால் குடும்பம் நன்றாக இருக்கும். பொருளாதார நெருக்கடி இருக்காது. பழைய கடன்களை அடைப்பீர். சேமிப்பினை தொடர்வீர். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். விளையாட்டுத்துறை, போலீஸ், இராணுவத்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலம். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.